Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Glory to God. Praise you, Jesus. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றுமென்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. ஒரு நிமிஷம் கூட நம்ம கண்களை மூடி இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கூட நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம் நடுவில் சாட்சிகளை எழுப்பினார். கர்த்தருடைய பெரிதான கிருபை, அவருடைய ஹீலிங் பிரசன்ஸ், அவருடைய ஹீலிங் மிராக்கிள்ஸ்க்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணினோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போதும் கூட கண்களை மூடி நம்ம இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் சொல்லி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory, glory. Praise you, praise you, praise you, praise you, praise you, Lord. Hallelujah. Praise you, Lord. Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. Thank you, Lord. Praise you, Jesus. Praise you, Lord. Praise you, Lord. Glory, 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 glory. Praise you, praise you, praise you, praise you, praise you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Praise you. Praise you, praise you. Thank you, Jesus. Amen. Hallelujah, hallelujah. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Praise you, praise you, praise you, praise you. Glory, 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 glory. Thank you, Lord. Thank you, Lord Jesus. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை ஒன்று கூட்டி இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இணைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் எங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தையில் உள்ள பலத்தையும் அதனுடைய அந்த பலத்த ஆகாரத்தின் அந்த ஹல்லேலூயா வல்லமையையும் நாங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் எங்களை இந்த வேளையில நீர் நேசித்து கொண்டு வந்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. Glory, glory, glory. Thank you, Lord. Thank you, Lord. Praise you, praise you, praise you, praise you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you, Lord. Praise you, Lord. Thank you, Jesus. Glory, glory, glory. Thank you, Lord. Amen, amen, amen. ஒரு எஜமானனை ஒரு வேலைக்காரன் பார்த்து ஏங்குவது போல நாங்கள் இந்த வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. Hallelujah. Glory, glory, glory. Thank you, Jesus. Praise you, praise you, praise you. Glory, glory, glory. Thank you, Lord. Amen. Hallelujah. ஒரு வேலைக்காரன் போல எங்கள் கைகள் ஒரு எஜமானனை நோக்கி எப்படி விரிக்கப்பட்டு இருக்குமோ அதுபோல இந்த வேளையில கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களை நினைத்தருளும், எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. glory, glory. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் உலாவி எங்களை ஆளுகை செய்து உம்முடைய திருவசனத்தினுடைய அந்த ஒரு போஷிப்பு எங்களுக்கு உண்டாகட்டும். praise you, praise you, praise you. ஔஷதமான உம்முடைய வார்த்தைகள் இப்போது எங்கள் சரீரத்திற்குள்ளே மனதிற்குள்ளே கடந்து வரட்டும். அப்படின்றவரை எங்களை பலப்படுத்துங்க, விடுதலையோடு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடலின் சில வரிகளை கூட பாடி நம்ம வசனத்துக்கு நேராக கடந்து சொல்லலாம். பலியிடு, துதி பலியிடு, வழி விலகும்
வாழ வழி பிறக்கும். துதிபலி அது சுகந்த வாசன, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடுவோம், துதி பலியிடுவோம். வழி விலகும், வாழ வழி பிறக்கும். துதிபலி அது சுகந்த வாசன, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடுவோம், துதி பலியிடுவோம். வழி விலகும், வாழ வழி பிறக்கும். ஆமென். ஹalleluya. Praise the Lord. Glory to God. Thank you Jesus. பாடல் வரிகளை சாட்ல கூட பார்த்து நம்ம பாடுவோம். துதிபலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீனன்று கக்கியது கரையிலே. துதிபலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீனன்று கக்கியது கரையிலே. யோனாவை கக்கியது கரையிலே, அன்று யோனாவை கக்கியது கரையிலே. பலியிடு துதிபலி அது சுகந்த வாசன, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடுவோம், துதி பலியிடுவோம். வழி விலகும், வாழ வழி பிறக்கும். நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையாய். நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையாய். பழுகி பெருக செய்தார், அன்று பழுகி பெருக செய்தார். பலி துதிபலி அது சுகந்த வாசன, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு, துதி பலியிடு. வழி விலகும், வாழ வழி பிறக்கும். பலியிடு, துதி பலியிடு. வழி விலகும், வாழ வழி பிறக்கும். நல்லவர் கர்த்தர் என்று எல்லோரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகமூடியது. நல்லவர் கர்த்தர் என்று எல்லோரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகமூடியது. கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. துதிபலி அது சுகந்த வாசன, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதிபலி அது சுகந்த வாசன, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடுவோம், துதி பலியிடுவோம். வழி விலகும், வாழ வழி பிறக்கும். வழி விலகும், வாழ வழி பிறக்கும். நல்லவர் கர்த்தர் என்று எல்லோரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகமூடியது. நல்லவர் கர்த்தர் என்று எல்லோரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகமூடியது. கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. துதிபலி அது சுகந்த வாசன, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதிபலி அது சுகந்த வாசன, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடுவோம், துதி பலியிடுவோம். வழி விலகும், வாழ வழி பிறக்கும். பலியிடுவோம், துதி பலியிடுவோம். வழி விலகும், வாழ வழி பிறக்கும். ஆமென். அல்லேலூயா. யோனா பொருத்தனையோடு அவன் துதி பலிகளை செலுத்துவேன் என்று அவன் சொன்னான்.
வசனம் சொல்லுகிறது, நானோ வெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். அல்லேலூயா. நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அல்லேலூயா. Glory to God. Hallelujah. நோவா அவன் கர்த்தருக்கு ஏற்ற சுகந்த வாசனையாய் அவர் நுகரும்படிக்கு விசுவாச பலிகளை அவன் செலுத்தினான். Hallelujah. Glory to God. Praise the Lord. சாலமோன் தேவாலயத்துல தேவ ஜனங்கள் கர்த்தர் நல்லவர் என்று துதித்து அவர்கள் துதியின் சத்தத்தை உயர்த்தினார்கள். அப்போது அந்த தேவாலயம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மூடப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டு அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. Glory to God. விழுந்தார்கள். அவர்கள் தேவனை துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதுபோல துதியின் சத்தம் நம்ம வாழ்க்கையில அதிகமா இருக்கணும். ஹல்லேலூயா. Make a joyful noise unto the Lord என்று வேதம் சொல்லுகிறது. துதியின் சத்தம் நம்ம வாழ்விலே அதிகரிக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருப்பாரே, ஆனால் குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்துல அற்புதராய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவோ ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் இருக்கிறது என்று நம்ம சொல்லுகிறோம். அதன் வழிகளில் எல்லாம் கர்த்தர் ஒரு மெய்ப்பனை போல நடத்தி வந்திருக்கிறார். ஒரு தகப்பனை போல அவருடைய அன்பு நம்மை சூழ்ந்திருக்கிறது. நம்ம வாழ்வில, நம்ம வீட்டுல, நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைகள் முன்பாக, நம்ம கணவன் மனைவிக்கு முன்பாக நம்ம துதி பலிகளின் சத்தத்தை ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த சத்தம் துணிக்க வேண்டும். இந்த நாட்களிலே துதி பலிகளுடைய சத்தம் தேவ ஜனத்தின் நடுவிலே அது அதிகரிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கேற்ற பலனை கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இன்று இரவும் கூட வேத வசனங்களை தியானிக்கிற போது அவருக்கு துதி பலிகளை ஏறெடுக்கும்படியான ஒரு விசேஷித்த பலனை, அந்த சத்தம் நம்ம வாழ்வில உயரும்படிக்கு ஒரு விசேஷித்த தேவ பலன் நமக்கு தரிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ஒரு உறுதியோடு இந்த வேளையில நம்ம பங்கேற்போம். கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராய் நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Praise the Lord. Judges, book of Judges, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். Praise the Lord. Hallelujah. இந்த பகுதியும் கூட நான் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு இடத்துல நான் ஒரு குரூப்ல நான் மெசேஜ் எடுக்கும்போது இதே பகுதியை எடுத்திருந்தாலும் இன்றைக்கும் கூட அவையானவர் அந்த வசனங்களில் இருந்தே கூட மீண்டுமாய் பேச வேண்டும் என்று ஒரு உந்துதல் இருக்கிறபடினாலே நான் அதில் இருந்தே பகிர்ந்து கொள்கிறேன். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற விதமாய் நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வசனங்களுக்கு நம்ம செவிசாய்ப்போம். ஹல்லேலூயா. Glory to God. Praise the Lord. Hallelujah. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. சிம்சோனை குறித்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படி ஒருவேளை சரியா தெரியலனா கூட நான் வேகமாய் சொல்லுகிறேன். சிம்சோன் என்பவன் ஒரு நல்ல பரிசுத்த ஆவியின் அல்லது தேவ ஆவியினுடைய பலனை உடையவனாய், அல்லது தேவ ஆவியானவர் அவன் மேல பலமாய் இறங்குகிற அனுபவம் உள்ளவனாய், அல்லது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனம் புதிய ஏற்பாட்டிலே நாம் இருக்கிறோம். அதற்கு ஒரு அடையாளமாய் அல்லது திருஷ்டாந்தமாய் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே காணப்பட்ட ஒரு மனுஷன். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் அவன் காணப்பட்டான். தேவ பலன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தரிப்பிக்கப்பட்டால் அவன் எந்த அளவிற்கு அவன் பலனுள்ளவனாய் இருப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அவனுடைய காரியம் காணப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்விலே வேதம் சுட்டி காட்டுகிறபடி சில காரியங்களிலே அவன் விழ நேரிட்டு இருந்தாலும்
அவனுடைய எடுத்துக்காட்டு பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தினுடைய தன்மையை நமக்கு உணர்த்துகிறதாய் இருக்கிறதான சில எடுத்துக்காட்டுகள் அவனுடைய வாழ்க்கையில உண்டு. அல்லேலூயா. அவனுடைய மொத்த ஜீவியத்துல அவனுடைய முடிவு ஒரு விதமாய் இருந்தாலும் கூட கர்த்தர் நினைத்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில சம்பவித்தது என்பதை நாம் வேதத்தை வாசித்தால் நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவன் தான் இந்த இடத்துல ஒரு சமயத்துல அவன் வந்து 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற காரியம், இந்த இடத்துல அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் மிகவும் தாகமடைந்து, அல்லேலூயா, glory to God. ஒரு பலனுள்ள ஒரு மனுஷன் தான், ஒரு பலசாலி தான், நோஞ்சான் கிடையாது. ஆனால் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் மனுஷனாய் பூமியில பிறக்கிற ஆட்களுக்கு என்ன உண்டு? தாகம் உண்டு. இப்ப இந்த நாட்களிலே நம்ம இந்த ஊர்ல நமக்கு தாகத்தை குறித்த பெரிய ஒரு உணர்வு இருக்காது. ஆனால் நம்ம ஊர் ஆட்கள் யார்கிட்டையாவது நீங்க போன்ல பேசினா இந்த சமயத்துல அவர்கள் சொல்லுவாங்க, எவ்வளவாய் வெயில் உஷ்ணம் இருக்கிறது என்று. அவ்வளவு உஷ்ணம். இப்ப அவங்க என்ன கொஞ்சம் தண்ணி குடித்தாலும் மீண்டும் மீண்டும் தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும். நமக்கு இங்க அவ்வளவா அந்த தாக உணர்வுகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்பாகவே என்ன செய்யறோம்? தண்ணியை குடிச்சிடுறோம். இல்லைன்னா நமக்கு அவ்வளவா வெயில்ல போகல அப்படின்னா நமக்கு அந்த தாகம் தெரியாது. எந்த பெரிய வேலையும் நம்ம செய்யல அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது? தாகம் வராது. இன்னொரு முறை தாகம் வரும். எப்படின்னா நம்ம ரொம்ப பிரியாணி சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்? ராத்திரி எல்லாம் தாகம் எடுக்கும். ரொம்ப அதனுடைய எண்ணெயா சாப்பிட்டுட்டோம்னா ராத்திரி எல்லாம் தாகம் எடுக்கும். அப்படிதான் நம்ம பல வேளைகளிலேயும் தாகத்தை உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே இவன் பிரியாணி சாப்பிட்டதுனால இவனுக்கு தாகம் வரல. இவன் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பின் காரியம் இவன் கைகள் மூலமாய் நடந்திருக்கிறது. ஒரு பெரிய சம்பவத்தை இவன் செஞ்சுட்டான். அல்லேலூயா. அப்படி ஒரு காரியம் இவன் மூலமாய் நடந்தபடினாலே இவன் தாகமாயிட்டான். பிரைஸ் தி லார்ட். அது திருஷ்டாந்தமாய் பார்த்தால் அது ஒரு பெரிய ஊழியம் போல ஒரு காரியம்தான். பெரிய கர்த்தர் விரும்பின ஒரு காரியம்தான். அல்லது தேவன் அருளின ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பின் காரியம்தான் இவன் கைகள் மூலமாய் நடந்தது. அதை நாம் பார்க்க தான் போகிறோம். இருந்தாலும் இவன் இந்த இடத்துல இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மிகவும் தாகமடைந்து. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது கொஞ்சம் தாகம் இல்ல, அவன் மிகவும் தாகமடைந்து. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. Very thirsty. Glory to God, hallelujah. Thank you Jesus. கொஞ்சம் தாகம் இல்ல, மிகவும் தாகமடைந்து. அப்படிதான் அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதக்காரன் ஒரு முறை எழுதுகிற போது எழுதுகிறான், மான்கள் நீரோடைக்காய் வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையா இருக்கிறது என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப தாகம் என்றால் என்ன? ஆவிக்குரிய அதனுடைய பொருள் என்ன? கர்த்தர் மேல நமக்கு உண்டாகிற தாகம். ஹல்லேலூயா, glory. We have to be thirsty for Jesus. ஹல்லேலூயா. இயேசுவின் மேல நமக்கு ஒரு பெரிய தாகம் உண்டாக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறவர்கள் உண்டு, துதிக்கிறவர்கள் உண்டு, ஆராதிக்கிறவர்கள் உண்டு, வசனத்தை கேட்கிறவர்கள் உண்டு, போதிக்கிறவர்கள் உண்டு, இன்னமும் கிறிஸ்தவ ஜீவியத்துல சபைக்கு போய் வருகிறவர்கள் உண்டு. என்னென்னமோ நாம செய்கிறோம். ஆனால் தாகம் உள்ளவர்கள், இயேசுவின் மேல தாகம் உள்ளவர்கள் ஒரு சிலரே. ஹல்லேலூயா, glory to God. தாகமாயிருக்கிறவர்கள் என்பது ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு தாகமுள்ள ஜனம் என்கிற ஒரு கணக்கு நமக்கு அவ்வளவா அதனுடைய காரியங்களை பார்க்க முடியல. ஹல்லேலூயா, glory to God. ஒரு பக்கம் உண்மைதான், நம்ம தாகம் தீர்க்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி தாகம் தீர்க்கப்பட்டு இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம தாகம் உள்ளவர்களாய் இருக்கிற போது தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்ம மேல ஊற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம தாகம் தீர்க்கப்படுகிறோம். ஆனாலும் நாம் சொல்லணும், we need more of the Holy Spirit. Amen, hallelujah.
நிச்சயமா எனக்கு தெரியும், நம்ம பைபிள் ஸ்டடியில ஜாயின் பண்ற ஒவ்வொருவருமே சிறிதளவாவது நம்ம பரிசுத்த ஆவியானவரை நிச்சயமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவியாயும் வல்லமையுமாயும் இருக்கிறது, அது பலனாயும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற போது, பரிசுத்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்கிற போது அதற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வருகிறார். ஆனாலும் கூட நாம் அவராலே நிரப்பப்படுகிற அனுபவத்துல கொஞ்சம் குறையுள்ளவர்களாகவே காணப்படுகிறோம். காரணம் என்ன? கர்த்தரிடத்துல கேட்கிறோம், ஆனால் அது போதாது. தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளை பாய்ந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தாகம் உள்ளவர்களாய் இருக்கிற போது நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். நம்ம திருமண வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். மாம்சத்தில நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பார். மனதின் முழுமையையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி ஆளுகை செய்வார். புத்தி மண்டலங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவினால் வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டிருப்பாரே ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்விலே ஊற்றப்படுவார் என்று வேதம் நமக்கு பிதாவினாலே வாக்குரைக்கப்பட்டு நமக்கு அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. இன்றைக்கு நமக்கு அறிவின் மேல தாகம் வந்திருக்கு. என்ன? அறிவு தாகம். Hallelujah. People are thirsty but for knowledge. People are thirsty but for fame. People are thirsty for so many things. Hallelujah. But our Lord desires us to be thirsty for the Holy Spirit. Hallelujah. When we are thirsty for Jesus, we will be filled with Holy Spirit. Amen. Hallelujah. ஒருவேளை விசுவாசிகளாய் இருக்கலாம், சபைக்கு போய் வரலாம், ஆனால் இந்த குறிப்பிட்ட சத்தியம் தெரியாம விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. விசுவாசிக்கிறதுனா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நான் சபைக்கு போகணும், ஜெபிக்கணும், கொஞ்சம் கிறிஸ்தவன் போல காண்பித்து கொள்ளணும், இப்படிப்பட்ட அனுபவங்களோட நிற்கிறவர்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். அப்ப நாம் மீட்கப்படுகிற நாளுக்கு என்று ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரையாக வந்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. தேவ அன்பு நம்ம இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்திலே இருந்து வற்றாத ஜீவ தண்ணீர் நதிகளாய் புறப்பட்டு வரும் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு வரும். வற்றாத ஜீவ நதிகள், ஜீவ தண்ணீருள்ள நதிகள். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் தாகம் தீர்க்கிற ஊற்றாய் அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். அதற்கு பிறகு என்ன உண்டானது? போன வாரம் நம்ம உயிர்த்தெழுதலை குறித்தெல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆகுது? கிறிஸ்தவ ஜீவியம் அதோடு முடிந்து போகவில்லை. அதற்கு பிறகு பெந்தகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். Praise the Lord. அதனுடைய முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். பாருங்க, அவர்கள் சிதறி போகவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே சொன்னபடி அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு இடத்துல வந்து காத்திருந்தார்கள். ஆமென். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். இதுல ஒரு பெரிய டாக்டரின் இதான் பெந்தெகோஸ்தே உபதேசம். ஆமென். ஹல்லேலூயா. the doctrine, the Pentecostal doctrine. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய ஊழியங்கள் இருக்கலாம், பெரிய பெரிய ஊழியங்கள் இருக்கலாம், சின்ன ஊழியங்கள் இருக்கலாம், எத்தனையோ ஊழியங்கள் எல்லாம் பூமியில எழும்பி இருந்தாலும் இந்த அடிஸ்தலத்தில ஒரு தேவ சபை எழும்பாவிட்டால், இந்த உபதேசத்தின் ஒரு தன்மையில ஒரு விசுவாசியின் வாழ்வு கட்டப்படாவிட்டால் அவனுடைய வாழ்வு தொலைந்து வரும். கிறிஸ்துவத்திற்குள்ளே அவன் எங்க இருப்பான்னு தெரியாது. அல்லேலூயா. கிறிஸ்தவன் தான் எங்கேயோ இருப்பான், ஆனா அவன் எங்க இருப்பான் என்று யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த ஒரு உபதேசம் அல்லது இந்த சத்தியம், இதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. அது என்னது? நமக்கு வாக்குரைக்கப்பட்ட பிதாவான தேவன் நமக்கு வாக்குரைத்த பரிசுத்த ஆவியானவரை சீஷர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் அல்லது விசுவாசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அது அந்த ஒரு நாளிலே பூமிக்கே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. பூமியில வந்து இறங்கல. யார் மேல இறங்கிடுச்சு? அங்கே இருந்த மனிதர்கள் மேலதான், விசுவாசிகள் மேலதான் இறங்கிடுச்சு. பூமியில இறங்கி இருந்தா ஒருவேளை இன்னைக்கும் பூமியில அது அவகாசமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி ஆவியானவர் வரல. அவர் மனுஷர்கள் மத்தியிலே வருகிறவர், மனுஷர்களுக்குள்ளே. அப்ப அவர்கள் எல்லோரும் தான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் யாரையெல்லாம் நிரப்பி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் பூமியில பரிசுத்த ஆவியினாலே நிரம்பிதான் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்ப நாமும் கூட அந்த ஒரு அனுபவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது எப்படி? சத்திய வசனங்களிலே சரியாய் கட்டுவிக்கப்பட்டால், வேத வாக்கியங்களின்படி ஒரு விசுவாசி விசுவாசத்தினுடைய அடிஸ்தானங்களிலே நின்றால், அவன் காத்திருக்கிற போது அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஹல்லேலூயா. பாருங்கள், இவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தபோது இந்த அனுபவம் உண்டானது. நிறைய அனுபவங்கள் உண்டு இதுல, ஆனால் இது ஒரு பிரத்யேக அனுபவம். தேவ சபையில சபைக்கென்று ஊற்றப்படுகிறதான ஒரு அபிஷேகம், ஒரு பரிசுத்த ஆவியானவர் இங்கே காணப்படுகிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு அந்த வேளையிலே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெறுமன வருகிறவர் அல்ல, வரத்துடனே வருகிறவர். வெவ்வேறு பாஷைகளிலே பேசுகிறதான ஒரு வரம் அவர்களுக்கு உண்டானது. அந்நிய பாஷைகள் உண்டு, வெவ்வேறு பாஷைகள் உண்டு. இப்படி எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வரத்தினாலே அவர்களை நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு காணப்பட்டார்கள். எப்படி ஒருமனப்பட முடியும்? சத்திய வசனங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தபடினாலே, அவர்கள் அதை பிடித்து கொண்டபடினாலே அதன் நிமித்தமாய் அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். அல்லேலூயா. Glory to God. அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியம் நிகழ்கிறது. அப்ப தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னபடியே இது நிகழ்ந்தது. இன்றைக்கும் கூட இந்த அனுபவம், வசனங்கள் ஜீவ வார்த்தைகள் தான். இன்றைக்கும் இந்த வசனங்கள் உண்டு. அவகாசமாய் நமக்கு இருக்கிறது என்ன? இந்த வசனங்கள். இந்த வசனங்களுடைய சத்தியத்தின்படி
நாமும் தேவ சபைகளிலே ஒரு பெந்தேகோஸ்தே உபதேசங்களில் தரித்திருக்கிறதான தேவ சபைகளிலே பரிசுத்த ஆவியானவரினாலே நடத்தப்படுகிறதான ஊழியர்களை கொண்ட தேவ சபைகளிலே காத்திருக்கிற தேவ ஜனங்கள் மேலே பரிசுத்த ஆராதனையின் வேளையிலே தேவ வசனங்களை கேட்கிற வேளையிலே இந்த நாட்களிலேயும் பரிசுத்த ஆவியானவர் இப்படியே கடந்து வருகிறார். வரங்களோடு அவர்களை நிரப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தாகம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிற போது நமக்கு இந்த சத்தியத்தை அபியாசப்படுத்திக் கொள்ள முடியும். இங்கே அவன் சிம்சோன் மிகவும் தாகம் உள்ளவனாய் அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் கொஞ்சம் தாகம் உள்ளவன் கிடையாது, அவன் மிகவும் தாகம் உள்ளவனாய். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி 55ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை கூட நாம் வாசிக்கலாம். ஏசாயா 55 முதல் 2 வசனங்கள். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ஆமென். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, யாரு? ஆவிக்குரிய தேவனுடைய ஜனம். ஹல்லேலூயா. நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க யார் மேல தாகமா இருக்கீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல. ஹல்லேலூயா. அப்படி தாகமாய் இருக்கிறவர்கள் எல்லாரும் எங்க வரணும்? தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். தண்ணீர்கள் அண்டை என்று சொல்லுகிற போது அது எங்க தெரியுமா? அதுதான் அந்த பெந்தேகோஸ்தே உபதேசங்களை உடைய ஆவிக்குரிய சபைகள் அண்டைக்கு வாருங்கள். அங்கே ஜீவ தண்ணீர் பாய்ந்து வருகிறது, அங்கே ஊற்றுக்கண் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Glory to God. பணம் இல்லாதவர்களாய் இருக்கலாம், ஆனால் நீங்களும் வந்து வாங்கி சாப்பிடலாம். இலவசமாய் ஊற்றப்படுகிறது. ஆமென். பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும். நாமும் கிறிஸ்தவ ஜீவியத்துல பிரயாசம் கொள்ளுகிறோம். அநேகரும் பிரயாசம் கொள்ளுகிறார்கள். பயங்கர பிரயாசம் கொண்டு என்னென்னமோ கர்த்தருக்கு என்று சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் உண்டு. மிகுந்த பிரயாசம் பட்டு செலவழிக்கிறவர்களும் உண்டு. மிகுந்த பிரயாசங்களுடன் ஹல்லேலூயா தங்கள் கைகளில் உள்ளதெல்லாம் கொடுத்து கொடுத்து கூட அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? தேவனை பிரியப்படுத்தணும், எப்படியாவது போய் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல திருப்தி ஆக வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் செய்யலாம், தவறு கிடையாது. எவ்வளவோ சாக்ரிஃபிஷியலா என்னென்னமோ செய்யலாம் கிறிஸ்துவ ஜீவியத்துல, தவறு கிடையாது. ஹல்லேலூயா. தாராளமா செய்யலாம். கர்த்தர் அந்த அழைப்பை எல்லாம் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. எவ்வளவு வேண்டுமானாலும் சாக்ரிஃபிஷியலா போய் என்ன செய்யலாம்? நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்தும் கூட, அல்லது சமயங்களை கொடுத்து, நம்மளுடைய சரீரத்தின் பலனை கொடுத்து இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி என்னென்னமோ செய்யலாம். ஆனாலும் என்ன ஆகாது? திருப்தி ஆகாது. ஹல்லேலூயா. திருப்தி செய்யாத அனுபவங்கள் வேணா உண்டாகும். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய பிரயாசம் செலவாகும். Praise the Lord. பாருங்க, கர்த்தர் எளிமையாக நமக்கு வைத்திருக்காரு. ஆனா அவர் சொல்லுகிறது என்ன? நீங்க ஒண்ணு அப்படி ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி போகலாம். என்ன? உலகமெங்கிலும் போகலாம், இங்கேயும் அங்கேயும் போகலாம், என்னென்னமோ செய்யலாம், பிரயாசப்படலாம். ஆனால் நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அதனுடைய முடிவு எப்படிதான் இருக்கும்? ஒரு திருப்தி ஆகாத அனுபவத்துல அது கொண்டு வந்து விட்டுடும். செய்யக்கூடாது என்று சொல்லல, நல்லா கவனிக்கணும். இவைகளை எல்லாம் செய்யலாம். அல்லேலூயா. ஓடலாம், உழைக்கலாம், பாடுகள் படலாம். இவைகளை எல்லாம் சொல்ல போனா நம்ம செய்யணும். Praise the Lord. தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னும் வேதத்துல நிறைய வசனங்கள் அதை செய்ய வேண்டும் என்று கூட நமக்கு அறிவுரை செய்கிறது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனாய் நம்ம இருக்கிறோம், ஒரு விசுவாசியா இருக்கிறோம்னா நம்ம நிறைய
மற்றவர்களுக்காய் அல்லது இன்னும் பல பொதுவான காரியங்களுக்கு பிரயாசப்படுகிறதும் நம்ம தவறு கிடையாது. ஆனால் அதனுடைய காரியங்களிலே நமக்கு திருப்தி வராது. Praise the Lord. Hallelujah. நமக்கு பாக்கியங்கள் வேணா வரும், நிறைய பாக்கியம் உண்டாகும், பலன் உண்டாகும், தப்பு கிடையாது. நிறைய பாக்கியம் உண்டாகும், பலன் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதத்தின்படியே சத்தியம்தான். ஆனால் திருப்தி வேண்டுமே ஆனால் நம்ம எங்கதான் வரணும்? தண்ணீர்கள் அண்டைக்கு தான் வரணும். அல்லேலூயா, glory to God. இங்க பணம் இல்லாதவர்கள் கூட வரலாம். எந்த திறமையும் இல்லாமல், பலனும் இல்லாமல், எதற்கும் பிரயோஜனப்படாதவர்கள் கூட எங்க வரலாம்? இங்க அழகா வசனம் சொல்லுகிறது பணம் இல்லாதவர்கள் என்று. ஆனால் பூமியில பணம் இல்லாதவர்களுக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லுவாங்க? இவர்கள் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள். அப்படி ஒரு பெயர் உள்ளவர்களா இருந்தாலும் கூட என்ன செய்யலாம்? இங்கே வரலாம். அல்லேலூயா. நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். தண்ணீர்கள் அண்டையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடங்களை அறிந்து கொண்டு கடந்து வரணும். எந்த உபதேசங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார் என்கிறதை நம்ம உணர்ந்து நாம் கடந்து வரணும். எல்லா போதனைகளிலேயும் பரிசுத்த ஆவியார் தண்ணீர்கள் அண்டையின் அனுபவம் எல்லா போதனைகளிலும் உண்டாகாது. நிறைய போதனைகள் பூமியில உண்டு. அந்த போதனைகளிலே வேணா உற்சாகம் உண்டாகும். சில போதனைகளிலே we may become motivated. In some teachings we may become activated. In some teachings we may become very inspired. Hallelujah. In some teachings we may become driven. Hallelujah. Praise the Lord. Hallelujah. என்னென்னமோ நடக்கும். Hallelujah. But only alongside the waters, தண்ணீர்கள் அண்டைக்கு வருகிற போதுதான் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிற ஊறி ஊறி கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே இருந்து வியாபரிக்கிறதான ஆவியானவருடைய வல்லமை விளங்குகிற இடங்களிலே தான் திருப்தி உண்டாகும். ஹல்லேலூயா. அங்கேதான் அவருடைய வல்லமை நம்ம மேல கடந்து வரும். அங்கே மாத்திரம்தான் நமக்கு நலமானது நமக்கு ஒரு ஆகாரமாய் கடந்து வரும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேதான் நமக்கு கொழுப்பான பதார்த்தங்களினாலே மகிழ்ச்சி ஆகுகிற அனுபவங்கள் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து அடுத்த வசனத்துல உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த தண்ணீர்கள் அண்டையில தாகத்தோடு வருகிற போது பிரைஸ் தி லார்ட் என்ன உண்டாகிறது தெரியுமா? ஆத்துமா பிழைக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லப்படுகிறதான பெரிய தேவ கிருபைகளும் இங்கேதான் உண்டாகும். ஹல்லேலூயா, glory. மற்ற இடங்களுக்கு போகலாம், ஒருவேளை நல்லா இருக்கலாம். மற்ற இடங்கள் நிறைய இன்னைக்கு பூமி முழுவதும் பார்த்தா யூடியூப்ல எல்லா இடத்துலயும் எவ்வளவோ டீச்சிங்ஸ் அண்ட் ப்ரீச்சிங்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. எவ்வளவோ காரியங்கள் சொல்லப்படுகிறது. ரொம்பவே அழகா போதிக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் பரிசுத்தாவியை பெற்றவன் என்கிறபடினாலே கொஞ்சம் உரிமையோடும் கூட சொல்லுகிறேன், நான் நிதானித்து பார்க்கிற போது அநேக காரியங்களில பரிசுத்த ஆவியானவர் இல்லாதது போலதான் இருக்கு. ஹல்லேலூயா. தண்ணீர்கள் அண்டை போல அது காட்சி அளிக்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் தண்ணீர்கள் அண்டைக்கு வருகிற போது நம்ம ஆத்துமா பிழைக்கும், கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாகும். தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சயமான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிருபை, இன்னைக்கு கிருபைக்கென்றே போதனைகள் இருக்கு. ஆனால் தண்ணீர்கள் அண்டைக்கு வந்துட்டா நிச்சயமான கிருபைகளே நமக்கு கிடைச்சிடும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு கிடைக்காத கிருபையா? தாவீதை குறித்து வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். தாவீதுடைய வாழ்க்கையில வாசித்து பார்த்தால் நம்ம இப்படியும் கர்த்தருடைய கிருபையை பெற்ற ஒரு மனுஷனா? ஹல்லேலூயா. என்ன இவ்வளவு கிருபையா? எவனுடைய பாவங்களை, எவனுடைய அக்கிரமங்களை, எவனுடைய மீறுதல்களை,
கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் பாக்கியவான் கொடுக்கப்பட்டது. பார்க்காமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. எவனுடைய ஆவியில கபடம் இல்லையோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அக்கிரமமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லல, அக்கிரமங்களை பார்க்காமல் அப்படின்னா பாருங்க, அவ்வளவு கிருபைகளை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு கிருபையின் உபதேசம் பண்ணுகிறவர்களை எல்லாம் தோற்கடிச்சிடும். பெந்தேகோஸ்தே அப்படின்ற அந்த உபதேசத்திற்குள்ள தானாகவே கிருபை வரும். அல்லேலூயா, க்ளோரி. என சத்தியத்தை நாம நேசிக்கிற போது கிருபை அதை வந்து சந்தித்தே தீரும். அல்லேலூயா, க்ளோரி டு காட். பெருசா தனியா அதை குறித்து ரொம்ப நம்ம போக வேண்டியது இல்லை. சத்திய வசனங்களை நேசிக்கிற போதே, தண்ணீர்கள் அண்டையில வருகிற போதே நமக்கு என்ன உண்டாயிரும்? நிச்சயமான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள தொடங்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்றானே, அந்த கிருபைகள் நமக்கு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். நீண்ட ஒரு ஆயுசுள்ளவனாய் அவன் காணப்பட்டான், பூரண ஆயுசுள்ளவனாய் மரித்தான். அந்த கிருபைகள் அவன் நமக்கு கிடைக்கும். புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் அவன் தேசத்துல இருந்தான், அந்த கிருபைகள் நமக்கு கிடைக்கும். ராஜாவாக அவன் இருந்தான், அந்த கிருபைகள், ஆளுகை செய்கிறதான கிருபைகள் நமக்கு கிடைக்கும். தண்ணீர்கள் அண்டையில. ஆனால் இதற்கு வர வேண்டியவர்கள் யாரு? தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். அல்லேலூயா. அநேக வேளையில தண்ணீர்கள் அண்டைக்கு வருகிறதை விடவும் அநேக இடங்களுக்கு நாம் சென்று வருகிறோம். அதுல நமக்கு வேணா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கலாம். அல்லேலூயா. நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அநேக இடங்களில நமக்கு கிடைக்காத ஒரு காரியம் இந்த சத்தியத்துக்குள்ளே காணப்படுகிறது. Glory to God. சிம்சோன் அப்படிதான் மிகவும் தாகமுள்ளவனாய் அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. அவன் வெறுமனே கர்த்தரை நோக்கி கூப்பிடல, அவன் கர்த்தரை நோக்கி எப்ப தெரியுமா கூப்பிட்டான்? மிகவும் தாகமடைந்தவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இந்த சத்தியம் தெரியல, தாகமுள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். அவங்க கேட்கறது என்ன தெரியுமா? நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் தான் விசுவாசிக்கிறேனே, நான் தான் சபைக்கு போயிட்டு வரேனே, இன்னும் என்னதான் என்கிட்ட எதிர்பார்க்கிறீங்க? அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையில நான் சபைக்கு வர்றது போதாதா? பைபிள் ஸ்டடி கேட்கறது போதாதா? இன்னும் என்னதான் எதிர்பார்க்கிறீங்க? தாகம் என்றால் அப்படி கேட்க தோணாது. அல்லேலூயா. தாகம் என்றால் எப்படி தெரியுமா கேட்க தோணும்? நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்று மோசே சொன்னானே, அவன் தாகமுள்ள ஒரு மனுஷன். அல்லேலூயா. அவனுக்கு என்ன உண்டானது? தண்ணீர் உண்டானது. Glory to God. Praise the Lord. நமக்கு தெரியாதது இல்ல, நம்ம வாசித்து இருக்கிறோம், கேள்விப்பட்டதுதான். When he went near the rock, அவன் அந்த அதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அதுல இருந்து தண்ணீர் கடந்து வந்தது. Amen. Hallelujah. Glory to God. Praise the Lord. Hallelujah. தண்ணீர் அவனுக்கு கடந்து வந்தது. தாகம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தபடினால அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? தண்ணீர் கிடைத்தது. Glory to God. Praise the Lord. Hallelujah. தாகம் உள்ளவனா இருந்தபடினாலே மோசேக்கு தண்ணீர் உண்டானது. அவனுக்கும் நிச்சயமான கிருபைகள் கிடைச்சிச்சு. கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, நான் எவன் மேலே கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல கிருபையா இருப்பேன் என்று சொல்லி அவனிடத்துல மிகவும் கிருபையாய் கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. Glory to God. இங்கே சிம்சோன் மிகவும் தாகமடைந்தவனாய் அவன் காணப்படுகிறான். அடுத்த வசனத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க. நான் சொன்னேன், இதற்கு முன்பான பகுதியில ஒரு பெரிய ரட்சிப்பு, கர்த்தருடைய பலத்த கிரியை ஒன்று வெளிப்பட்டது. அந்த காரியத்தை தான் இங்கே இவன் சொல்லுகிறான். உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில விழ வேண்டுமோ என்றான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி. பெரிய ரட்சிப்பு நமக்கும் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாவிகளா இருந்தோம், மிகுந்த சாபத்துல இருந்தோம். இயேசுவை அறியாத வாழ்க்கை, மிகுந்த சாபத்திற்குட்பட்ட வாழ்க்கை. அது ஒரு துரதிர்ஷ்ட விதமான ஒரு அந்தகாரம் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை. நல்ல வேலையில இருந்திருக்கலாம், படிச்சிருக்கலாம், வசதியா இருந்திருக்கலாம். ஆனாலும் இயேசுவை அறியாத ஒரு வாழ்வு
அவன் எவ்வளவு ஞானியாய், புத்தி உள்ளவனாய், நல்லவனாய், எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சரிதான். நல்லவன் என்று ஒருவனும் இல்ல. எல்லா மனுஷனும் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் if they claim they are good, even then without Christ it is only darkness. Hallelujah. ஆனால் நமக்கு என்ன கர்த்தர் கட்டளையிட்டாரு? பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, glory. நமக்கு கட்டளையிடப்பட்ட ரட்சிப்பு அது it is not a mediocre event. Amen. ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு கிடையாது. அது என்னது? பெரிய ரட்சிப்பு. Amen. Hallelujah. பெரிய ரட்சிப்பு நமக்கு வந்ததுனாலதான் நம்ம போய் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். பெரிய ரட்சிப்பு வந்ததுனாலதான் தேவ சபையில இணைக்கப்படுகிறோம். பெரிய ரட்சிப்பு நமக்கு வந்ததுனாலதான் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். பெரிய ரட்சிப்பு நமக்கு கடந்து வந்ததுனாலதான் நமக்குள்ள கர்த்தர் மேல ஒரு விசுவாசம், நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, glory to God. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய அநேகர் அங்கேயே நின்று போகிறார்கள். ஆனால் சிம்சோன் மிகவும் தாகமுள்ளவனாய், glory to God, hallelujah. ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, சுவிசேஷ வசனத்தை கேட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், ஏதோ மற்றவர்கள் பார்வையில நானும் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்கிற அளவில் அல்ல. அவன் சொன்னான், பெரிய ரட்சிப்பு உண்டானது உண்மைதான், ஆனால் மிகவும் தாகமுள்ளவனாய் நான் இருக்கிறேன். இன்றைக்கு எல்லா அநேக ஊழியங்கள் சொல்லி தருகிறது என்ன தெரியுமா? ரட்சிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் செய்தி உண்மைதான், அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம்தான். ஆனால் அதோடு நின்று போகிற அனுபவத்தில் இருந்தால் திருப்தி இல்லாமல் இருப்போம். ஆத்துமா கொழுத்து செழிப்பாகாது, ஆத்துமா பிழைக்காது. அவன் சொல்றான், சிம்சோன், இப்பொழுது இவ்வளவு பெரிய ரட்சிப்பு கட்டளையிட்டு என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? நான் தாகத்தினால் செத்து போவேனே, என் ஆத்துமா பிழைக்கணுமே, மீட்கப்படுகிற நாளிலே நான் எடுத்துக் கொள்ளப்படணுமே. அல்லேலூயா, glory to God. தேவனுக்கு பயந்து இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு பயமான காரியம்தான் இது. அல்லேலூயா, praise the Lord. நான் இப்படியே வெறும் ரட்சிப்பை மாத்திரம் பெருமை பாராட்டி கொண்டு இருந்தேன், ஆனால் எனக்கு என்ன உண்டாகும்? நான் பிழைக்க முடியாது. இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து, அதுவும் யாரு கையில போய் விழ வேண்டியதாய் இருக்கும்? விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில விழ வேண்டுமோ என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்குள்ள இந்த ஒரு அங்கலாய்ப்பு, இந்த ஒரு துடிப்பு, இந்த ஒரு தாகம், இந்த ஒரு பரிதபிப்பு காணாம். அல்லேலூயா, praise the Lord, hallelujah, glory to God. ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன். அதிகாலையில நமக்கு முழிப்பு வருகிற போது எப்படி தண்ணீர் தாகம் எடுத்து குடிக்கிறோமோ அதுபோல, ஹல்லேலூயா. சிலர் எல்லாம் படுக்க போகும்போது நம்ம என்ன செய்வோம்? ஒரு கூடவே ஒரு தண்ணீர் பாட்டில் எடுத்துட்டு போயிடுவோம். ஏன்னா எப்ப தாகம் எடுக்கும் தெரியாது, குடிக்கணும்னு சொல்லி நம்ம எழும்பிதான் குடிப்போம். படுத்துட்டே குடிச்சா என்ன ஆயிரும்? அது நமக்கு சோக் ஆயிரும். எழும்பிதான் நம்ம தண்ணி குடிப்போம். அது போல அதிகாலையில எழும்பி, ஆவியானவரே, இயேசுவே, உண்மையில நான் தாகமா இருக்கிறேன். இந்த பூமியில வந்து பிறந்துட்டேன், மனைவி, பிள்ளைகள் இவங்களையெல்லாம் பார்த்து அல்ல. எனக்கு தாகம் என்பது என்னது? ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனிதான். பிள்ளைகளுடைய தாகத்திற்கு தகப்பன் போய் தண்ணி குடிக்க முடியுமா? இல்ல தகப்பனுடைய தாகத்திற்கு பிள்ளைகள் போய் தண்ணி குடிக்க முடியுமா? அவன் தாகத்துக்கு அவன் தான் தண்ணி குடிச்சே ஆகணும். அல்லேலூயா. மற்ற உதவிகள் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்ளலாம். ஒரு கல்யாணத்துக்கு போகணும், நான் போக முடியல, நீ போயிட்டு வாப்பான்னு அனுப்பிடலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ப்ராக்ஸி மற்ற எல்லாவற்றிலும் கொடுத்துடலாம். ஆனால் தண்ணீர் தாகம் எடுக்கிற போது அந்த ரஷ்யா பரிசுத்த ஆவியானவர் என்று இடைபடுகிறார். ஹல்லேலூயா, க்ளோரி. இந்த வசனங்களை கேட்கிற
ஒரு சில ஆத்துமாக்களோடு கர்த்தர் இடைபடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. சிலருக்கு தாக உணர்வுகள் உண்டாகிறதே இல்லை. அவங்க சொல்றாங்க, எனக்கு தாகமே எடுக்கல. ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. Glory to God. ஆனால் கர்த்தருக்குள்ள தாக உணர்வு உண்டாக வேண்டும். Praise the Lord. ஹல்லேலூயா. தாகத்தோடு காணப்படணும் இயேசுவின் மேல. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவர்களாய் நாம காணப்படணும். சங்கீதக்காரன் 63ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 4 வசனத்தை கவனமாய் நம்ம கவனிப்போம். முடிக்க போகிறேன். சங்கீதம் 63 முதல் 4 வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். Praise the Lord. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனைப் பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென். பாருங்க, இதுல சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. நான் சொன்னேன், தாவீது அவன் ஏன் நிச்சயமான கிருபைகளை பெற்றுக்கொண்டான் தெரியுமா? அவன் தாகமுள்ளவனா இருந்தான். பாருங்க, மோசேவும் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறான். தேவன் அவனிடத்துல பேசுகிற போது சொன்னாரு, எவன் மேல கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ நான் சித்தமா இருப்பேன்னு சொல்லி, உனக்கு நான் என்னுடைய கிருபைகளை தருகிறேன் என்று சொல்லிட்டார். மற்றவர்களுக்கு நியாயப்பிரமாணம், மோசேக்கு கிருபையின் பிரமாணம். அல்லேலூயா. இங்கே தாவீதும் நிச்சயமான கிருபைகளை பெற்றுக் கொள்கிறான். எப்படி? அவன் சொல்றான், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். காரணம் என்ன? ஏன் தேடுறான்? இது பாருங்க, தாகம் இல்லாதவர்களுக்கு தான் நம்ம சொல்லணும், காலையில எழும்புங்க, வசனத்தை வாசிங்க, எப்போதும் சொல்லணும். அவங்களுக்கு தாகமே இல்லாதவர்களிடத்துல நீங்க வசனம் வாசிக்கணும், சபைக்கு போகணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் தாகம் உள்ளவன் தனக்கு தானாகவே எழுந்திருப்பான். அல்லேலூயா. Glory to God. அவனே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். யாரும் அவனுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவனே வசனங்களை வாசிப்பான். அவனே தேவனை தேடுவான். அவனே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்வான். அவனே சரியா வசனங்களை கேட்க முதல் ஆளா வந்து நிற்பான். அல்லேலூயா. வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. எங்க எப்படி பூமியை குறித்து தாவீது சொல்றான். நம்ம சொல்றோம், இல்ல எங்க வீட்டுல நல்ல வசதி இருக்கு, ஏசி இருக்கு, ஹீட்டர் இருக்கு, கார் இருக்கு, வேலைக்கு ஆள் இருக்கு, எல்லா வசதிகளும் எங்களுக்கு இருக்குன்னு சொல்றோம். ஆனால் ஒரு ராஜா சொல்றான், நான் எங்க இருக்கிறேன்? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. அவன் பூமியை குறித்து விவரிக்கிறான். தன்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை குறித்து விவரிக்கிறான். அவனை சுற்றிலும் எத்தனையோ 100 தொழிலாளிகள், வேலைக்காரர்கள், போர் சேவகர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், நான் வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான இந்த பூமியிலே அவனுக்கு கிடைக்கிறதான நன்மைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் அவனை தொடர்ந்து வருகிற அனுபவம் உள்ளவன் தான் இந்த சங்கீதக்காரன். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், எனக்கு இந்த பூமி வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான அனுபவத்தில் வைத்திருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, எனக்கு கணவன் உண்டு, மனைவி உண்டு, பெற்றோர்கள் உண்டு என்று அவன் சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. Glory. அவன் மனிதர்களினால திருப்தி ஆகுகிறவன் அல்ல. மனிதர்களை நாம் நேசிக்க வேண்டும், நேசம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஆனால் மனிதர்களினாலே திருப்தி ஆகுகிற அனுபவம் உள்ளவன் அல்ல இவன். அல்லேலூயா. இவன் வறண்டது என்று சொல்லுகிறது யாரை தெரியுமா? மனுஷங்களை தான். அல்லேலூயா. விடாய்த்தது என்று சொல்லுகிறது யாரை பார்த்து தெரியுமா? இந்த பூமியிலே அவனுக்கு கிடைக்கிறதான நன்மைகளை தான். தண்ணீரற்றதுமான என்று அவன் சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஜீவனில்லாத தன்னுடைய வாழ்க்கையை தான் சொல்லுகிறான். அல்லேலூயா. வெறுமென ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதையே நிறைய பேர் ரொம்ப கொண்டாடுகிறார்கள். பிறந்த நாள் உண்டு, நமக்கு எவ்வளவோ கொண்டாட்டங்கள் உண்டு. ஆனால் இங்கே இவன் சொல்லுகிறான், அந்த வாழ்க்கை தண்ணீரற்றதான வாழ்க்கை.
பூமியில இருக்கிற மனுஷர்கள் வறண்டதான மனுஷர்கள். இந்த பூமியில எனக்கு கிடைத்திருக்கிறதான எல்லா வசதிகளும் விடாய்த்ததான அனுபவங்கள் உள்ள காரியங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலத்திலே தான் என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது என்று சொல்லுகிறான். இன்னொரு காரியமும் பதிவிடுகிறான். அல்லேலூயா. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. நான் முடிக்கிறேன். ஆனாலும் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நம்ம சரீரத்திலே பரிசுத்தாவியானவரை நாம் உணர முடியும். அல்லேலூயா. மாம்சத்திலே ஒரு தண்ணீரற்றதான தன்மை இருக்கிறது. மாம்சத்திலே ஒரு கர்த்தருடைய வல்லமை இல்லாமல் இருக்கிற தன்மை இருக்கிறது. ஆனால் பரிசுத்தாவியானவரை நம்ம மாம்சத்திலே உணர வேண்டும். வேதம் சொல்லுகிறது ஊற்றுக்கண் திறக்கப்படுகிறது என்று. அல்லேலூயா. அந்த ஊற்றுக்கண் எங்க இருக்கிறது? நம்ம சரீரத்திலே தான் இருக்கிறது. In our very body, in our flesh, the Lord can open the fountain of life. Amen. Hallelujah. நம்ம புத்தி மண்டலங்களிலே, நம்ம ஜீரண குழாய்களிலே, ஹalleluya, செரிமண்டல பகுதிகளிலே, நம்ம தசைகளிலே, எலும்புகளிலே, இரத்தத்திலே ஊற்று கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். தேவ சபையிலே தேவ ஜனங்கள் பரிசுத்த ஆவியின் மேலே தாகமாய் காணப்படுகிற போது கர்த்தருடைய ஆவியானவர் நம் மாம்சத்தை திருப்தியாக்குகிறார். நம்ம மனதை, உள்ளத்தை மாத்திரம் திருப்தியாக்குகிறவர் அல்ல, பரமண்டலங்களிலே இருந்து நம்ம மேல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கடந்து வருகிறது. உச்சம் தலையின் மேல் ஒரு புது எண்ணெய் கடந்து வருகிறது. ஹalleluya. கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹalleluya. glory to God. ஹalleluya. ஓ, எனக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது, ஆனால் அந்த ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று சொல்லுகிறான். அந்த கிருபை இவனுக்கு எங்கே கிடைக்கிறது தெரியுமா? தண்ணீர்கள் அண்டையிலே கிடைக்கிறது. அவன் தண்ணீர்கள் அண்டையிலே தான் தன்னுடைய ஆத்துமாவை அவன் செழிப்புள்ளதாக்கி கொள்ளுகிறான். காரணம், பூமியிலே மனுஷர்களை பார்க்கிற போது சொந்த தாய் தகப்பன், கூட பிறந்தவர்கள், பிள்ளைகள், பேரன் பேத்திகள் எல்லோரையும் அவன் பார்க்கிறான். சுற்றிலும் இருக்கிற வேலைக்காரர்களை பார்க்கிறான், போர் சேவகர்களை பார்க்கிறான். எல்லோரையும் பார்த்த பிறகு அவர்களிடத்திலே எல்லாம் இன்பமாய் பேசுகிறான், உரையாடுகிறான். ஆனாலும் தன்னுடைய நண்பர்களோடு காலங்களை செலவழிக்கிறான். எவ்வளவோ அவன் பேசியும் பார்க்கிறான். ஆனால் அவன் உணர்ந்து கொண்டது, அறிந்து கொண்டது என்ன தெரியுமா? ஓ, இவர்கள் எல்லோரும் வறண்டவர்களாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணங்கள், மனதின் ஓட்டங்கள் எல்லாம் வறண்ட அனுபவத்தை தான் எனக்கு கொடுக்கிறது. Hallelujah. Glory to God. Amen. வாழ்க்கையில அவனுக்கு ராஜ்யம் கிடைத்தது. அவனுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. அவன் கர்ப்பத்தின் கனியாகிய பிள்ளைகளை பெற்றான். அவனுக்கு அநேக மனைவிமார்களும் உண்டு. அவனுடைய வீடு அரண்மனை போல தான் இருக்கும். அவன் படுத்து உறங்குகிற மஞ்சம் அத்தனை வசதியான மஞ்சம் தான். ஆனாலும் அவன் சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறான், விடாய்த்ததான் அனுபவம். ஓ, இவைகள் எல்லாவற்றிலும் எனக்கு உண்டாகிறது ஒரு விடாய்த்ததான அனுபவம். Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you Jesus. Praise the Lord. தனக்கு ஒரு ஜீவியம் உண்டு, தனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. ஆனால் அந்த வாழ்க்கையை பார்க்கிற போது அதை கொண்டாட முடியவில்லை. Hallelujah. அது Praise the Lord. ஒரு ராஜாவாகத்தான் அவன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான், ஆளுகை செய்கிறவனாகத்தான் காணப்படுகிறான். ஆனாலும் அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஓ, இது தண்ணீரற்றதான் அனுபவம் உள்ளதா இருக்கிறதே, நான் எங்கே வர வேண்டாம்? இதோ தண்ணீர்கள் அண்டையில. அதனாலதான் அவன் சொல்லுகிறான், சங்கீதக்காரன் 23ஆம் அதிகாரத்திலே, சங்கீதத்தின் புத்தகத்திலே அவன் சொல்லுகிற போது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போனார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you Jesus. ஓ, தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். Glory, glory, glory. சிம்சோன் மிகவும் தாகம் அடைந்தவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். தனக்கு ஒரு பெரிய இரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார், உண்மைதான். ஆனாலும் அவன் அதை கண்டும் சொல்லுகிறான், ஆண்டவரே, அதற்கு நன்றி, நீர்தான் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டீர், உமக்கு மகிமை. ஆனாலும்
தாகத்தினால் நான் சாக வேண்டுமோ? விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ? என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும். என்னை உம்முடைய தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு வாரும். என்னை எனக்குள்ளே ஊற்று கண்கள் திறக்கட்டும். என் மாம்சம் உம்மேல் வாஞ்சையாயிருக்கிறது. கண்களை மூடினவர்களாக. ஓ praise the Lord. Hallelujah. Praise the Lord. வாக்குரைக்கப்பட்ட பரிசுத்தாவியானவர் நமக்கு அவகாசமாய் இருக்கிறார். Thank you Lord. Hallelujah. Glory, glory. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. கண்களை மூடி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிற பகுதிகளிலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ நிரப்புங்க ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. சிம்சோனுடைய தாகம் அன்றைக்கு தீர்க்கப்பட்டது. கண்மலை பிளந்து அவனுக்கு அன்றைக்கு அவனுடைய தாகம் தீர்க்கப்பட்டது. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரினாலே நம்முடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும். கர்த்தாவே உமக்கு நன்றி. அபிஷேகம். இதோ பணம் இல்லாதவர்களே வாருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் விருதாவான காரியங்களிலே செலவழிப்பானேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. Hallelujah. Glory to God. Thank you Jesus. அநேக காரியங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்துல உண்டு. ஆனால் அவைகளிலெல்லாம் பிரயாசங்கள் செலவழிந்து போகிறது. ஆனால் ஓரிடத்திலே ஒருமனப்பட்டு தேவ சமூகத்திலே காத்திருந்தவர்கள் மேலேயோ ஹல்லேலூயா தங்கள் ஆத்துமாக்களை கொழுமையாக்குகிறதான தேவ வல்லமை புறப்பட்டு வந்தது. ஜீவ தண்ணீர்கள் கடந்து வந்தது. குளோரி. ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நிச்சயமான கிருபைகள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த தண்ணீர்கள் அண்டையில கூட்டி சேர்க்கப்பட்டதான ஒரு சிறு மந்தை தான் நாம. இதோ இந்த வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணே. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து என் மாம்சமும் உம்மேல் வாஞ்சையா இருக்க. ஹல்லேலூயா. என் மாம்சத்துல நான் உம்முடைய ஆவியை உணர வேண்டும். என்னை நிரப்புங்க என்று சொல்லி கேட்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. இயேசுவே உம்மேல் தாகமா இருக்கிறோம். நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்துல ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.